வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. ஒடுக்கப்படுதல் என்பது எந்த பக்கமும் திரும்ப முடியாத அளவுக்கு நொறுக்கப்படுவது அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நொறுங்கி போவது. அந்த பக்கம் திரும்பினாலும் சமாதானம் இல்லை, இந்த பக்கம் திரும்பினாலும் சமாதானம் இல்லை, முன்ன போனாலும் பின்ன போனாலும் ஒரே நெருக்கடி, ஒரே வேதனைகள். இப்படி 4 பக்கமும் நொறுக்கப்படுகிற ஒரு நிலைதான் வேதம் சொல்லுகிறது. நீ ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய். அல்லேலூயா. சகல நாளும் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் வாழ்ந்தாம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, இப்படி டெய்லி நம்ம ஒடுக்கப்படுகிறதுனால நாம் நொறுங்கி போவோம். அது மாத்திரமில்லை, அந்த வசனம் சொல்லுது, நம்முடைய பிரயாசத்தின் பலனை யார் சாப்பிடுவாங்க? நீ அறியாதவன் சாப்பிடுவான். அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ அறியாத ஒரு மனிதன் சாப்பிட்டு இருப்பான். அல்லேலூயா. நீ அறியாத ஒருத்தி சாப்பிட்டு கொண்டிருப்பாள், நீ அறியாத ஒருவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான். இப்படி சகல நாளும் நீ ஒடுக்கப்பட்டவளாக நீ காணப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நாள்னா பரவாயில்ல, 2 நாள்னா பரவாயில்ல, எத்தனை நாள்? சகல நாளும். அல்லேலூயா. ஒரு வேளை டெய்லி சகல நாளும் நான் ஒடுக்கப்பட்டவளாக இருக்கிறேன், நான் நொறுங்கி போய் நொறுக்கப்பட்டவளாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்திருந்தால் தேவன் உங்களோடு இன்னைக்கு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன பேச விரும்புகிறார்? நீ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலையில இருந்து உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நீ நொறுங்கி போயிருக்கிற அந்த நிலையில இருந்து உன்னை உருவாக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நம் மீது என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சில ஆலோசனைகளை, சில வழிமுறைகளை உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. இத நீங்க கேட்டு கொண்டு அதை அப்படியே வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ள தேவ பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்றைக்கு ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு வேத வசனத்தை தொடர்ந்து டெய்லி என்கிற ஒரு தலைப்பின் கீழே அநேக வார்த்தைகளை அதோடு சம்பந்தப்படுத்தி நம்ம தியானம் பண்ணுகிறோம். உதாரணமாக பாருங்கள், நாள்தோறும் என்கிற ஒரு வார்த்தை, அதன் பின்பதாக தினந்தோறும் என்கிற ஒரு வார்த்தை, அதன் பின்பதாக நாடோறும் என்கிற ஒரு வார்த்தை, அதற்கு பின்பதாக நித்தமித்தம் என்கிற ஒரு வார்த்தை, அதற்கு பின்பதாக அனுதினமும் என்கிற வார்த்தை, அதற்கு பின்பதாக என்றென்றைக்கும் உள்ள என்கிற ஒரு வார்த்தை, கடந்த வாரம் என்றைக்கும் என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் நாம் சில காரியங்களை தியானம் பண்ணினோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாருங்கள் பிரச்சனைகளை நாம் தியானம் செய்து இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எப்படி விடுபட முடியும், இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பதை குறித்து நம்ம சிந்தித்தோம். அல்லேலூயா. முதல் பிரச்சனை என்ன? துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. 2வது பிரச்சனை என்ன? கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. 3வது பிரச்சனை என்ன? திகில் நிறைந்த வாழ்க்கை. 4வது பிரச்சனை என்ன? சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கை. 5வது பிரச்சனை தொய்ந்து போய் சோர்ந்து போய் தளர்ந்து போய் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை. அடுத்தது என்ன வாழ்க்கைன்னு சொன்னால் தள்ளிவிடப்படுகிற ஒரு வாழ்க்கை, தேவனாலும் மனிதனாலும் தள்ளிவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கோபம், தேவனுடைய கோபத்தை சுமக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இவ்வளத்தையும் தினந்தோறும் சுமந்துக்கிட்டு அலைஞ்சோம்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா?
சலிப்பாக இருக்குமாங்க? செழிப்பா இருக்கும். எங்க உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். தினந்தோறும் துக்கத்தையும் சஞ்சலத்தையும் சாபங்களையும் கண்ணீரையும் தேவனுடைய கோபத்தையும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகளையும் நம்ம வாழ்க்கையில் சுமந்துட்டு அடைஞ்சோம்னா தினந்தோறும் சந்தோஷமாக இருப்பீங்களா? வாழ்க்கை சலிப்பாக இருக்குமா? சலிப்பாக இருக்கும். அல்லேலூயா. இந்த சலிப்பு மனுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரியாக உருக்குலைச்சிரும். அல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரனோடு நான் பேசி கொண்டிருந்தேன். வசதி உள்ள, படித்த, எல்லாம் நிறைவாக உள்ள ஒரு சகோதரன். அந்த சகோதரனிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரன் சொன்னார், ஒரே சலிப்பாக இருக்கிறது வாழ்க்கை அப்படின்னார். வாழ்க்கை எப்படி இருக்குது? சலிப்பாக இருக்கிறது என்று சொன்னார். நான் சலிப்பாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அவருக்கு வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை சொல்லி ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது அந்த நேரத்தில் தேவன் என்னோடு ஒரு வசனத்தை உணர்த்தினார். என்ன வசனத்தை உணர்த்தினார்? அவர்கள் சீயோனுக்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. சீயோன் என்பது தேவனுடைய திருச்சபை, தேவ ஜனங்கள் கூடுகிற ஒரு இடம், தேவன் பேசுகிற ஒரு இடம். அதைத்தான் வேதம் எப்படி சொல்லுகிறது? சீயோன் என்று சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுது அவர்கள் சீயோனுக்கு எப்படி வருவார்களா? ஓடி வருவார்கள். அப்படி ஓடி வரும் பொழுது அவர்கள் தலை மீது என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் சலிப்பும் என்ன செஞ்சிருமா? ஓடி போய்விடும் என்று ஆண்டவர் என்னோடு இந்த வசனத்தை உணர்த்தினார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட எல்லாம் இருந்தும் ஒரு சலிப்பு, ஒரு சஞ்சலம், ஒரு சோர்வு உங்களை ஆட்கொள்ளுமானால் அந்த சோர்விலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதற்கு பலவிதமான யுக்திகளை, முறைகளை நீங்கள் கையாண்டாலும் அது சோர்வு உங்களோட என்ன செய்யாது? போகாமலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? செத்துடலாமோன்னு நினைக்காங்க. அல்லேலூயா. இந்த சலிப்பும் சஞ்சலமும் நம்ம விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டேங்குது. செத்துடலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் சிலர் தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள், சிலர் கொலை செய்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. இந்த சலிப்புக்கும் இந்த சஞ்சலத்துக்கும் இவன் தான் காரணம், இவ தான் காரணம் என்று அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். இவர்களை போட்டு நம்மையும் கொலை செய்யணும், நாம் நம்மளே கொலை செஞ்சுட்டு போன்னு சொல்லி தற்கொலை பண்ணி கொண்டு மறித்து போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. இவர்களுக்கெல்லாம் விடை தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, உன் வாழ்க்கையில் இருக்கிற சலிப்பும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக வேண்டுமானால் நீ சீயோனுக்கு என்ன செய்யணுமா? ஓடி வரணும். சத்தம் வர சொல்லுங்களேன். எந்த தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்திற்கு சீயோனுக்கு ஓடினா வீட்டிலேருந்தே ஓட்டமாக வரணும்னு அர்த்தமா? அப்படி இல்லை. மகிழ்ச்சியோடு, வேகமாக, வாஞ்சையோடு ஓடி வரணும். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி வரும் பொழுது உன் தலைமையில் என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிற சஞ்சலமும் தவிப்பும் சலனமும் என்ன செஞ்சிடும்? ஓடி போய்விடும். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபித்தேன். இதை போல உங்கள் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சி இல்லாமல் சலிப்பும் சலனமும் சஞ்சலம் இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வாஞ்சியோடு ஓடி வாருங்கள். அப்படி கிருபைக்கு காத்திருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை தேவன் சமாதானம் உள்ளதாக மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கங்களையும் துக்கங்களையும் கண்ணீரையும் சலிப்பையும் சோர்வையும் பலவிதமான சாபங்களையும் குறித்து நம்ம தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு டெய்லி என்கிற தலைப்பை சார்ந்த இன்னொரு தலைப்போடு சம்பந்தப்படுத்தி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உன் நிலத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் உன் பிரயாசத்தினுடைய எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும்
சகல நாளும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ சகல நாளும். சகல நாளும் என்ன அர்த்தம்? தினந்தோறும். தினந்தோறும் அர்த்தம். தினந்தோறும் என்ன அர்த்தம்? நாள்தோறும். நாள்தோறும் அர்த்தம். நாள்தோறும் என்ன அர்த்தம்? நாடோறும். நாடோறும்ங்கிற அர்த்தம். நாடோறும் என்ன அர்த்தம்? அனுதினமும். அனுதினம்ங்கிற அர்த்தம். அடுத்தால நித்தம் நித்தம். நித்த நித்தம். அடுத்தால என்றென்றைக்கும். என்றென்றைக்கு. அடுத்தால என்றைக்கும். என்றைக்கும். இன்றைக்கு சகல நாளும். சகல நாளும். டெய்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சகல நாளும். தொடர்ந்து வாசியுங்கள். நீ சகல நாளும். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். நொறுக்கப்பட்டும் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. ஒடுக்கப்படுதல் என்பது எந்த பக்கமும் திரும்ப முடியாத அளவுக்கு நொறுக்கப்படுவது அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நொறுங்கி போவது. அந்த பக்கம் திரும்பினாலும் சமாதானம் இல்லை, இந்த பக்கம் திரும்பினாலும் சமாதானம் இல்லை, முன்ன போனாலும் பின்ன போனாலும் ஒரே நெருக்கடி, ஒரே வேதனைகள். இப்படி நாலு பக்கமும் நொறுக்கப்படுகிற ஒரு நிலைதான் வேதம் சொல்லுகிறது. நீ ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. சகல நாளும் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் வாழ்ந்தாம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, இப்படி டெய்லி நம்ம ஒடுக்கப்படுகிறதுனால நாம் நொறுங்கி போவோம். அது மாத்திரமில்லை, அந்த வசனம் சொல்லுது, நம்முடைய பிரயாசத்தின் பலனை யார் சாப்பிடுவாங்க? நீ அறியாதவன் சாப்பிடுவான். அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ அறியாத ஒரு மனிதன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அல்லேலூயா. நீ அறியாத ஒருத்தி சாப்பிட்டு கொண்டிருப்பாள். நீ அறியாத ஒருவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான். இப்படி சகல நாளும் நீ ஒடுக்கப்பட்டவனாக ஒடுக்கப்பட்டவளாக நீ காணப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒடுக்கப்படுவது என்பது நொறுக்கப்பட்டு நொறுங்கி போயிருக்கிற ஒரு அனுபவம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஒரு நாள்னா பரவாயில்ல, 2 நாள்னா பரவாயில்ல, எத்தனை நாள்? சகல நாளும். அல்லேலூயா. ஒருவேளை டெய்லி சகல நாளும் நான் ஒடுக்கப்பட்டவனாக ஒடுக்கப்பட்டவளாக இருக்கிறேன், நான் நொறுங்கி போய் நொறுக்கப்பட்டவனாக நொறுக்கப்பட்டவளாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்திருந்தால், தேவன் உங்களோடு இன்னைக்கு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன பேச விரும்புகிறார்? நீ ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலையில இருந்து உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நீ நொறுங்கி போயிருக்கிற அந்த நிலையில இருந்து உன்னை உருவாக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி தேவன் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நம் மீது என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு நொறுங்கப்பட்டு நொறுங்கி போயிருந்தா அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் விரும்பி சில ஆலோசனைகளை, சில வழிமுறைகளை உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. இதை நீங்கள் கேட்டு கொண்டு அதை அப்படியே வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போது பாருங்கள், தினந்தோறும் ஒடுக்கப்பட்டு கிடந்தா அந்த ஒடுக்கப்படுதலுடைய விளைவுகள், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் ஒரு மனிதனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அறிஞ்சிக்கணும். அல்லேலூயா. நீங்கள்லாம் ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கீங்களா? ஒடுக்கப்படாதவங்களாக இருக்கீங்களா? நான் சகல நானும் ஒடுக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்ல கொடுங்க. கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். சரி, பரவாயில்ல. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது கூட சிலருக்கு ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொல்லுதும் பாருங்கள் வசனங்கள். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பது என்ன செய்யாது? தெரியாது. இப்போ நம்ம சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? எருவ மாட்டை என்ன அடி அடித்தாலும் எருவ மாட்டுக்கு என்ன செய்யாது? ஓனரே இருக்காது, இப்படின்னு எழிஞ்சிக்கிட்டே தான் போவோம். ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஓனர் கிடையாது. அதே போல் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவோ அடி வாங்கினாலும் என்ன செய்யாது? உணர்வே கொள்ளாது. அதுகளுக்கு தெரியாது. அதான் பெரிய பிரச்சனை. எரும மாட்டை போய் நம்ம நொந்து கொள்ள முடியுமாங்க? ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். எரும மாட்டை போய், இந்த எரும மாட்டுக்கு கொஞ்சமும் உணர்வு இல்லைன்னா அது உணர்வுகிட்ட மாடு தான் எரும மாடுன்னு உலகத்திலே நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு அளவு சொல்லுங்க பாருங்கள். அப்போ உண்மையிலே ஒடுக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான் என்பதை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்கிறேன். அதுக்கு பிறகாவது நீங்கள் ஒடுக்கப்பட்டவங்களாக இருக்கிறீங்களா, நொறுங்கி போய் இருக்கிறீங்களாங்கிறத தேவ சமூகத்தில் என்ன செய்து கொள்ளுங்கள்? ஒத்துக்கொள்ளுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. சரி,
ஒரு மனிதன் ஒடுக்கப்படும் பொழுது அவனுக்கு வருகிற அந்த பாதிப்பு என்ன? வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஒரு வேதவசனத்துக்கின்றாக நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு சத்ருவினாலே நான் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் சத்ருவினாலே ஒடுக்கப்பட்டு எப்படி திரிகிறேன்? துக்கத்தோடு திரிகிறேன். அல்லேலூயா. உங்க இருதயத்திற்குள்ள துக்கம் ஆட்கொண்டு இருக்குமானால் நீங்கள் யாரோ ஒருவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? ஒடுக்கப்பட்டு கொண்டு வாழுகிறீர்கள் அர்த்தம். அல்லேலூயா. உங்க இருதயத்திற்குள்ள துக்கம் நிறைந்திருக்குமானால், சிலர் எவ்வளவுதான் துக்கம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கிட்டே மாட்டாங்க. அல்லேலூயா. அது நல்ல ஒரு விஷயம்தான், ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் வாழ்க்கை முழுவதும் அந்த துக்கத்திலேயே வாழும் பொழுது நிறைய பாதிப்புகள் தொடர்ந்து வந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒடுக்கப்பட்டு வாழ்ந்தால் தினந்தோறும் எப்படி தான் வாழணும்? தூக்கமாக வாழணும். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, ஒரு மனிதன் ஒடுக்கப்படும் பொழுது அவனை வேதம் எப்படி சொல்லுகிறதா? பிரசங்கின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கி 4:1. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. 2ஆம் வசனம், ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களே பாக்கியவான் என்றேன். அல்லேலூயா. இங்க பிரசங்கி எழுதுகிறார், நான் அநேக மனிதர்களை பார்க்கிறேன், அதில் ரொம்ப முக்கியமாக ஒடுக்கப்பட்டவர்களை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவன்ட்ட பலனே இல்லை. ஒடுக்கப்பட்டவனை தேற்றுவாரும் இல்லை, ஆற்றுவாரும் இல்லை. அல்லேலூயா. நீங்க நிறைய மனிதர்களை பார்க்கிறோம், பல விதங்களிலே ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லை, அவர்களை தேற்றுவதற்கும் ஆள் இல்லை. கொடுமைகள் அவர்கள் மேல் என்ன செய்யப்பட்டது? சுமத்தப்பட்டிருந்தது. நீதி இருக்கோ நியாயம் இருக்கோ அதெல்லாம் இல்லை. ஒடுக்குகிறவன் பக்கம் பலன் இருந்தது, ஒடுக்கப்படுகிறவன் பக்கம் என்ன இல்லை? பலம் இல்லை. தேற்றுவதற்கு ஆள் இல்லை, ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு தேற்றுவதற்கு ஆறுதல் சொல்வதற்கு தேவ சமூகம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அதை இழந்து விடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேற்றுவதற்கும் மாற்றுவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லாதனால பிரசங்கி என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதை விட மரித்து போகிறது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இப்போ வாழுகிற உன்னை விட உனக்கு முன்னிட்டு செத்து போயிருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் பாக்கியவான்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் பலவீனம் இருக்கிறது, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, தேற்றுவதற்கு ஆள் இல்லை. தனியாக உட்கார்ந்து செஞ்சுட்டே இருக்கணும், புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. அல்லேலூயா. ஏன்னா வரக்கூடிய ஆளும் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா? நமக்கு தேர்தல் சொல்லுவாங்கன்னு தான் வருது. அல்லேலூயா. நாமளே நமக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கா, நமக்கு தேர்தல் சொல்ல யார் இருக்கான்னு தேடிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட வரக்கூடிய ஆளும் நமக்கு இவங்க ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, நமக்கு தேர்தல் சொல்ல மாட்டாங்களான்னு வந்துச்சுன்னா ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? மேலும் மேலும் சங்கடம் தான் இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்டவன் பக்கத்தில் ஆறுதலும் இருக்காது, தேர்தலும் இருக்காது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறதா? உங்களை தேற்றுவதற்கு ஆள் இருக்கிறதா? யோசிங்க. அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, ஒடுக்கப்பட்ட மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்குமா? வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 26ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை
சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தால வேதம் சொல்கிறது, தேவ ஜனங்களை எகிப்தியர்கள் வேலைகளினால் என்ன செய்தாங்களாம்? ஒடுக்கினார்கள், சிறுமைப்படுத்தினார்கள், அவர்கள் மேலே வேலைகளை சுமத்தினார்கள் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தாங்க முடியாத வேலை. அல்லேலூயா. எகிப்தியர்னு சொன்னால் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரானவர்கள். தேவ ஜனங்கள் மீது என்ன செஞ்சாங்களாம்? கொடுமையான வேலையை என்ன செஞ்சாங்க? சுமத்தினார்கள். அல்லேலூயா. சில ஆட்களை நான் பார்த்துருக்குறேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையே செய்யாது. அல்லேலூயா. வேலையே செய்யாது. சாப்பிட்டு படுத்து என்ன செய்யும்? தூங்கிக்கிட்டே இருக்கணும். நிறைய ஆண்களையும் பார்த்துருக்கிறேன், பெண்களையும் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. அதே சமயத்தில் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செய்யக்கூடிய சகோதரர்களையும் பார்த்துருக்கிறேன், சகோதரிகளையும் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. ரெஸ்ட்டே கிடையாது. கேட்டால் என் முதலாளி இந்த வேலையை தந்துட்டாங்க, என் எஜமாட்டி இந்த வேலையை தந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களே காரணம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ கொடுமையான வேலைகளினாலே தேவனுடைய ஜனங்கள் சுமத்தப்படும் பொழுது வேதம் சொல்கிறது சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். உனக்கு மதிப்பே இருக்காது. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு மதிப்பில்லாதவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறார்கள்? ஒடுக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு மதிப்பில்லாமல் நீங்கள் ஒடுக்கப்படுகிறவங்களாக இருக்கிறீங்களா? உங்கள் மேலே கடுமையான வேலைகளை சுமத்துகிறார்களா? அதை செய்துதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்குள்ளாக நீங்கள் தள்ளப்படுகிறீர்களா? நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? யோசிங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யப்பட்டு இருக்கீங்க? ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வேலைகளுடைய பழு உங்கள் மேலே என்ன செய்யப்படுகிறது? சுமத்தப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? சிறுமைப்படுத்தப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, ஒரு மனிதன் ஒடுக்கப்படும் பொழுது அவன் எப்படி வாழ்க்கை வாழ்வான்? முதல்ல துக்கம் நிறைந்தவனாக திரிய வேண்டும். அல்லேலூயா. எப்படி தெரியணும்? துக்கத்தோடு தெரியணும். அடுத்தால வேதம் சொல்கிறது, அவர்கள் என்ன இருக்காது? ஆற்றுவாரும் இருக்க மாட்டார்கள், தேற்றுவாரும் இருக்க மாட்டார்கள். அடுத்தால வேதம் சொல்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் வேலையினுடைய பழு அவர்கள் மேல் சுமத்தப்பட்டு சிறுமைப்படுத்தப்படுவார்கள். மதிப்பே இருக்காது. அல்லேலூயா. சோதரம். அடுத்தால வேதம் சொல்கிற ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோபு 35:9. அநேகரால் பலவந்தமாக ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்து நிமித்தம் அலறுகிறார்கள். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவங்கள்லாம் என்ன செய்வாங்களாம்? அலறுவாங்க, சத்தம் போடுவாங்க. அவருடைய சத்தம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. என்ன சத்தமாக இருக்கும்? தங்களை ஒடுக்குகிறவர்களை தூசிப்பார்கள், ஏசுவார்கள், சண்டை போடுவார்கள். வேதம் சொல்கிறது, அநேகர் இவர்களை என்ன செய்வாங்களாம்? ஒடுக்குவாங்க. பலர் இவர்களை பலவந்தப்படுத்தி ஒடுக்குவாங்க. பலவந்தப்படுத்தி ஒடுக்கும் பொழுது சும்மா இருக்க முடியுமா? அலறதான் செய்யணும். அல்லேலூயா. என்னை கொடுமைப்படுத்துகிறானே, என்னை கொடுமைப்படுத்துகிறாளே, என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறானே, சும்மா இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி புலம்புவார்கள், அலறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்கே போனாலும் அலறிக்கிட்டே அலைகிற ஒரு அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரையாலும் குறை சொல்லி கொண்டே அலைகிற அனுபவம். இப்படி இருப்பவர்கள் வேதம் சொல்கிறது, நீங்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசியம் பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 106ஆம் சங்கீதம் 42 வாசிங்க பார்க்கலாம். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள். அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா. சத்துருக்களின் கையின் கீழே நீங்கள் என்ன செய்யப்படுவீங்க? தாழ்த்தப்படுவீர்கள். எதிரின்னு தெரியும், இந்த ஆள் நமக்கு விரோதின்னு தெரியும். அப்படிப்பட்ட விரோதிகள், எதிரிகள் மத்தியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? தாழ்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. எங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு ஒடுக்கப்படுகிறதின் அனுபவம். அல்லேலூயா. உங்களுக்கு பிடிக்கவே செய்யாது அந்த ஆளை. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த மனுஷியை பிடிக்கவே செய்யாது. ஆனால் அவங்க கிட்ட போய் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்?
எல்லாவற்றையும் வாங்க வேண்டியிருக்கும், அங்கே போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும், அவன் சொல்லதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். வேறு வழியே இல்லை. சிறுமைப்படுத்தப்பட்டு தாழ்த்தப்படுகிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். அல்லேலூயா. இது கூட நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். அல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் ஒடுக்கப்படும் பொழுது துக்கத்தோடே திரிவார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷி ஒடுக்கப்பட்டு திரியும் பொழுது அவர்களை ஆற்றுவதற்கு, தேர்தல் படுத்துவதற்கு ஆளே இருக்காது. அல்லேலூயா. மூன்றாவது, ஒரு மனுஷி ஒடுக்கப்பட்டு கொண்டு திரியும் பொழுது கொடுமையான வேலைகள் அவர்கள் மேலே என்ன செய்யப்படும்? சுமத்தப்படும். செய்ய முடியாது. அந்த வேலைகளை செய்து நிறைவேற்ற முடியாது. காலையில் இருந்து மாலை வரை, இரவு வரை ஒரே வேலையாக இருக்கும். அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். வேலைகளினாலே ஒடுக்கப்பட்டு சுமத்தப்படுவார்கள். அடுத்தால ஒடுக்கப்பட்டு அலறுவார்கள். பலவிதமான மனிதர்கள் அவர்களை பலவீனப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது அந்த துக்கம் தாங்க என்ன செய்வாங்களா? அலறுவாங்க. சத்தம் போட்டு அலறுவாங்க. அப்படி பேச்சே எப்படி தான் இருக்கும்? அடாவடி பேச்சு மாதிரி வந்துடும். அல்லேலூயா. அடி வாங்கினாலும் பேச்சு எப்படி இருக்கும்? அடாவடித்தனமான அலறுதலான பேச்சு. பெரிய இந்த சண்டிச்சு பேசுகிற மாதிரி தான் நினைச்சுவாங்க பேசுவாங்க. வாங்கிறது அடி, வாங்கிறது பலவந்தமானவனுடைய கையில் ஒடுக்கப்படுது. ஆனால் சத்தம் எப்படி இருக்கு? அலறுகிறார்கள். அல்லேலூயா. அடிப்பட்டாலும் அப்படி அலறுவாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. அல்லேலூயா. இது கூட உங்கள் அலறுதலின் சத்தம் கூட நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்பதற்கான என்னது? அடையாளம். அடுத்தால என்ன சொல்கிறது? சத்துருவால ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு சொன்னார். ஒரு வசந்த வாசியம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசந்த வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசந்த வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். எத்தனை நாள்? சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் சகல நாள் எங்க இருப்பேன்? உங்களோடு கூட இருப்பேன். சத்தம் ஒரு அலைவச்சிருங்க பார்க்கலாம். யாரோடு கூட இருப்பாரா? நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இருப்பாருன்னா யாரோடு கூட இருப்பார் சொல்லுங்க பார்க்கும். நான் என் கூட இருப்பாருன்னு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கூட இருப்பாருன்னு சொல்கிறீங்க. அந்த வேத வசனத்தில் தேவன் யாரோடு இருப்பாரா? அவர் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்களும் போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை கை கொண்டு உபதேசம் யார் பண்ணுகிறார்களோ அவர்களோடு தேவன் இருப்பார். அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்களோடு மட்டுமல்ல, அல்லேலூயா, கை கழுகுறனோடு மட்டுமல்ல, கை கொண்டு கூட இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமா? உபதேசம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷியிடத்தில் தேவன் எப்படி இருப்பார்? சகல நாளும் கூட இருப்பாராங்க. அல்லேலூயா. அவர் கூட இருந்தார்னா ஒருவனும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒடுக்க முடியாது. அல்லேலூயா. சரி, வேதத்தில் பாருங்கள், சகல நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த ஒடுக்கப்படுகிற நிலைமையில் இருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்று நாம் யோசித்தால் வேதம் அதற்கு சொல்லுகிற ஒரு உபதேசம் என்ன, ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசித்து கொண்டு நாம் ஜெபிப்போம். யோசுவா புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசந்த வாசிங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம் 23வது வசந்த வாசிங்க பார்ப்போம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், தேவனுடைய கரம் பலத்ததென்று நீங்கள் அறியும்படிக்கும்
சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நீங்கள் பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்கள் தேவனாய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, யோசுவா தீர்க்கதரிசி மூலமாக தேவ ஜனங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் சகல நாளும் ஒடுக்கப்படுகிற நிலைமையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால், நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால், துக்கப்பட்டு கொண்டிருக்கிற, தாழ்த்தப்படுகிற, பலவிதமான வேலைகளினாலே கொடூரமாக சுமத்தப்படுகிற, ஆறுதல் இல்லாமல் தேறுதல் இல்லாமல் வாழ்கிற இந்த நிலைமையில் இருந்து இங்கே வெளியே வர வேண்டுமானால், யோசுவா தேவ ஜனங்களோடு சொல்கிறார், சகல நாளும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை, அதிசயங்களை, ரொம்ப குறிப்பாக தேவன் உங்களை வழிநடத்தின அந்த அனுபவத்தை நீங்கள் என்ன செய்யணுமா? அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். இந்த இடத்துல யோசுவா மூலமாக தேவன் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? யோர்தான் என்கிற நதி ரெண்டாக பிளந்தது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. முதல்ல செங்கடல் என்கிற அந்த கடல், மோசே மூலமாக தேவன் அதை ரெண்டாக பிளந்தார். அல்லேலூயா. அதற்கு பிறகு தேவஜனங்கள் கடந்து போகும்படியாக யோர்தான் என்கிற நதி என்ன செய்கிறது? ரெண்டாக பிளந்து வழிவிடுகிறது. விவரமாய் சொல்ல நேரம் இல்லை. அல்லேலூயா. அப்படி வழிவிட்ட பிறகு யோசுவா அந்த ஜனங்களோடு பேசுகிறார், நீங்கள் சகல நாளும் தேவனுக்கு பயந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிக்கை பண்ணும்படியாக, அதை உங்கள் பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நீங்கள் என்ன செய்யணுமா? தேவன் உங்களை வழிநடத்துகிற விதத்தை மற்றவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணுமா? அறிவிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, எங்களுக்கு தான் பிள்ளைகளே இல்லையே, எனக்கு தான் திருமணமே ஆகவில்லையே அப்படின்னு நிறைய பேர் இந்த செய்தியை கேட்கிறவங்க யோசிக்கலாம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் எல்லோருக்கும் தேவன் உங்களை நடத்தின விதத்தை என்ன செய்யணுமா? அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. செங்கடலை தேவன் ரெண்டாக பிளந்து எங்களை வழி நடத்தினார், யோர்தானை ரெண்டாக பிளந்து எங்களை வழிநடத்தினார் என்று சொல்லி தேவன் நடத்தின விதத்தை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய அருகிலே இருப்பவர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அறிவிக்கணுமா? நீ சகல நாளும் தேவனுக்கு பயந்து இதை நீ அறிவித்தால், சகல நாளும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலைமையில இருந்து தேவன் உங்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அறிவிக்கிறீர்களா? தேவன் உங்களை நடத்தின விதத்தை நீங்கள் அறிவிக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்கள் அறிவிக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு செய்த அதிசயங்களை நீங்கள் அறிவிக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. எல்லாம் பண்ணுவோம், தேவன் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை நினைச்ச மாட்டோம், அறிவிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன் அறிவிக்க மாட்டோம்னு சொன்னால், ஒன்று, என் மூலமாக தேவன் எனக்குள்ளே ஒரு அற்புதத்தையும் இதுவரை செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். அப்படின்னு இருந்தால் அறிவிக்க முடியாது. அல்லது அற்புதத்தை வாங்கி கொண்டும் அடுத்தவங்களுக்கு அறிவிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் அற்புதங்களை வாங்கி கொண்டு தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜனமாக, ஒரு மனுஷியாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ரெண்டு தான் நீங்கள் தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை, அடையாளங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் அருகிலே இருப்பவர்களுக்கு, மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு பெரிய ஒரு தடையாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி தடையாக அது இருக்குமானால், அது நிமித்தம் நீங்கள் அறிவிக்காமல் இருந்தால், சகல நாளும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஒடுக்கப்படுகிற நிலைமை, தாழ்த்தப்படுகிற நிலைமை, ஆறுதல் தேறுதல் இல்லாத ஒரு நிலைமை, கொடுமையான வேலைப்பளு சுமத்தப்படுகிற ஒரு நிலைமை உங்கள் வாழ்க்கையிலேருந்து என்ன செய்யாது? மாறவே செய்யாது. அல்லேலூயா. சகல நாளும் ஒடுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு,
உங்கள் நன்மைகளை எல்லாம் பறி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக, அந்நியர்கள் புசித்து கொண்டு போகிற ஒரு நிலைமையில் உங்கள் வாழ்க்கை அமையுமானா இன்றைக்கி நீங்கள் சிந்திக்கணும். அல்லேலூயா. யோசுவா மூலமாக பாருங்கள், தேவன் அங்கே பேசினார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெய்வ பயத்தோடு இதை அறிவிக்கிறீர்களா? ரொம்ப குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்கள் தங்களோடு வாழுகிற மற்ற ஜனங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் வேத புத்தகத்தில் தேவ பிள்ளைகள் எல்லோரும் தாங்கள் பெற்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் தங்கள் பிள்ளைகளுக்கு, தங்கள் மனைவிக்கு, தங்கள் கணவனுக்கு, தங்கள் உறவுகளுக்கு என்ன செய்தார்கள்? அறிவித்தார்கள். அல்லேலூயா. இப்படி அறிவிக்கும் போது என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போமே. இப்படி அறிவிக்கும் பொழுது என்ன நடக்கும்? தேவநாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவநாமம் மகிமைப்படும் பொழுது தேவன் உங்களை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். ஒடுக்கப்படுகிற நிலைமையிலிருந்து என்ன செய்வார்? விடுதலை செய்வார். அல்லேலூயா. அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. எல்லாருமே அதை அறிவித்திருக்கிறார்கள் வேத புத்தகத்தில். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு அதை அறிவித்தான் என்று வேதம் சொல்கிறது. நோவா தன் குடும்பத்தாருக்கு அறிவித்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்படி அநேக தேவ பிள்ளைகள் தங்கள் குடும்பங்களுக்கு தேவன் தனக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த வழிநடத்தல் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இதில் நாங்கள் எல்லாம் தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்கள். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவனால் தான் நாங்கள் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. ஆனால் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கூட நம்ம வாய் செய்ய மாட்டேங்க, திறக்க மாட்டேங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளாவிட்டால் சகல நாளும் ஒடுக்கப்படுகிற நிலைமையிலிருந்து நாம் தேவன் என்ன செய்ய மாட்டார்? மாற்ற மாட்டார். அதனால் தேவன் உங்கள் வழிநடத்தின முறைமைகளை தைரியமாக மற்றவங்களை என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. சொல்லக்கூடிய அந்த முறைகளும் அற்புதமாக அதிசயமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சும்மா கட்டுக்கதை மாதிரி தேவன் எனக்கு 3 நேரம் சோறு தந்தார், தேவன் எனக்கு நல்ல சோத்தை தந்திருக்காரு, தேவன் எனக்கு நல்ல படுக்கை இடம் தந்திருக்காரு, தேவன் எனக்கு 1000 ரூபா தந்தார், 500 ரூபா தந்தார், இதெல்லாம் சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட நம்ம செய்கிற தேவன் நமக்கு செய்கிற அற்புதங்கள் எல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி செய்தாரா தேவன் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தேவனுடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கணும், நடந்திருக்கணும். அதை நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, அதை சொல்ல முடியாட்டாலும் உங்களுக்கு தான் நடக்கலைங்க. நீங்கள் கூட சில சமயம் யோசிப்பீங்க, எனக்கு நடந்தால் தானே சொல்ல முடியும். அல்லேலூயா. நடந்தாலே சொல்ல மாட்டேங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நடந்தால் தானே சொல்ல முடியும். அப்படின்னா உங்களுக்கு நடக்காட்டாலும் தேவன் இந்த வேதத்தில் ஏகப்பட்ட அற்புதங்களை அதிசயங்கள் என்ன செஞ்சுருக்காரு? செய்திருக்காரா இல்லையாங்க? அதே ஆகிய மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க? சொல்லுங்கள். உங்கள் ஒடுக்கமும் உங்கள் நெருக்கம் என்ன செய்யும்? மாறி போய்விடும். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்கிறது சகல நாளும் தேவனுக்கு பயந்து தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் நம்மை நடத்தின அந்த வழிநடத்தல்களையும் மற்றவர்களோடு என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொண்டு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் அறிவித்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சகல நாளும் சமாதானம் உள்ளதாக இருக்கும். ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற அனுபவம் செஞ்சிடும், மாறிவிடும். அல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்கள், நம்ம சகல நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒடுக்கப்படுகிற நிலைமையிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் ஒரு வசந்த வாசியம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசந்த வாசிங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசந்த வாசிங்க. அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாக இருங்கள். அல்லேலூயா. முதல்ல சகல நாளும் தேவன் செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அப்போ ஒடுக்கப்படுகிற நிலைமை நெருக்கப்படுகிற நிலைமை என்ன செஞ்சிடும்? மாறிடும். 2வது வேதம் சொல்லுது சகல நாளும்
தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த சட்டங்கள், நியாயப்பிரமாண முறைமைகள், இவர்களின்படி என்ன செய்யணுமா? டெய்லி நடக்கணும். அல்லேலூயா. விருப்பப்படும் பொழுது நடப்பது மாத்திரமல்ல, வாரத்துக்கு ஒரு நாள் நடப்பதல்ல, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடப்பதல்ல, டெய்லி என்ன செய்யணுமா? நடக்கணும். அல்லேலூயா. டெய்லி நடக்கக்கூடிய முறைகள் நிறைய வேதத்தில் இருக்குது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான முறை, டெய்லி காலையில் என்ன செய்யணும்? அதிகாலையில் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எவ்வளோ நேரம் பண்ணணும்? குறைந்தது 1 மணி நேரமாவது பண்ண வேண்டும். அல்லேலூயா. குறைந்தது 1 மணி நேரமாவது பண்ண வேண்டும். 1 மணி நேரம் உங்களால் பண்ண முடியாட்டா 1/2 மணி நேரமாவது என்ன செய்யுங்க? பண்ணுங்க. வேத வாசிப்போம் ஜெபமும் இணைந்து எப்படி இருக்கட்டும்? ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அப்படியே நீங்கள் அதில் உண்மையிலே ஒரு இன்பமாக நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது 1 மணி நேரத்துக்கு என்ன செஞ்சிடும்? தானால வந்துடும். அல்லேலூயா. டெய்லி குறைந்தது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்யுங்க, செபிக்கணும். அடுத்தால டெய்லி வேத வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அடுத்தால டெய்லி நம்ம வாசித்த அந்த வசனங்களை தியானம் பண்ணி அதை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நடக்கிறோமா அப்படின்னு யோசித்து அந்த வசனத்தின்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு வசனம் வாசிக்கிங்க, உங்களுக்கு ஒரு வசனம் வரும், பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு வசனம் வரும். அப்போ அது பொய் சொல்லாதிருப்பாயன்னு சொல்லியிருக்க, அதை அப்படி தியானம் பண்ணி இன்றைக்கி நம்ம பொய் சொல்லாமன்னு செய்யணும், இருக்கணும்னு அதுக்கு வாழணும். அல்லேலூயா. கோவப்படாத அப்படின்னு வரும், அப்போ கோவப்படாதான்னு வசனம் வந்திருக்க, இன்றைக்கி கோவப்படவே கூடாது. அல்லேலூயா. அதை நினச்சி அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும். இப்படி வேதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற வசனங்களை தியானம் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தணும். அதை தான் வேதம் சொல்லுது, சகல நாளும் தேவன் எழுதி தந்த சட்டங்களின்படி, திட்டங்களின்படி, முறைமைகளின்படி அவருக்கு பயந்து நடக்க கடவாய். அல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, நடக்கிறோமா? டெய்லி நடக்கிறோமா? நடக்கணும். அமைதியாக இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடக்கணும்னு பிரயாசப்பட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் ஒடுக்கப்படுகிற நிலைமையிலேருந்து என்ன செஞ்சிருவீங்க? வெளியே வந்துடுவீங்க. அல்லேலூயா. எல்லாரும் விரும்புகிறீங்களோ இல்லையோ, விரும்புகிறவங்கள கர்த்தர் கட்டாயம் செய்வார், வெளியே கொண்டு வருவார். ஆனால் இந்த ஜனங்கள் எப்படி நடந்தாங்க தெரியுமா? தேவ ஜனங்கள். ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தருக்கு பயந்தும், அப்படியே அந்த தேவஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமைகளின்படியும் தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். அல்லேலூயா. தேவஜனங்கள் தேவனுக்கும் பயந்திருந்தாங்களாம், அந்நிய தேவர்களுக்கும் பயந்து செஞ்சாங்களாம். அப்போ எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க, ரெண்டும் கெட்ட நிலைமை. அல்லேலூயா. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கும் பயந்துருந்தாங்களாம், பியாய்க்கும் செஞ்சாங்களாம், பயந்துருந்தாங்களாம். இது எப்படி? இது இருமனம்ல ஒரு வாழ்க்கை. நான் தேவனுக்கும் பயப்படுகிறேன், மனுஷனுக்கும் பயப்படுகிறேன். நான் தேவனுக்கும் பயப்படுகிறேன், அவருக்கும் பயப்படுகிறேன். நான் தேவனுக்கும் பயப்படுகிறேன், அவளுக்கும் பயப்படுகிறேன். அல்லேலூயா. இப்படி ரெண்டும் கெட்ட ஒரு நிலைமை. இப்படி வாழுகிறவர்கள் வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படுகிறவர்களே அல்ல. அதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான், அது மாத்திரம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒன்றையும் வாங்க முடியாது. அல்லேலூயா. அதனால் தர்மியான இந்த ஆராதனை வேளையில் சகல நாளும் ஒடுக்கப்படுகிற நிலை உங்களை விட்டு மாறி போக வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது சகல நாளும் தேவன் உங்களை வழிநடத்துகிற அந்த அற்புதங்களை, அடையாளங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு, மற்றவர்களுக்கு தைரியமாக என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடைபெறலை அப்படின்னு நீங்கள் நினைச்சா தேவன் எழுதி வைத்திருக்கிற வேதத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், சொல்லுங்கள், அறிவியுங்கள். அல்லேலூயா. அடுத்ததாக வேதம் சொல்கிறது தேவன் எழுதி வைத்திருக்கிற முறைமைகளின்படி அப்படியே நட. அல்லேலூயா. அவர் சொன்னதையும் கேட்பேன், இவர் சொன்னதையும் கேட்பேன், அவள் சொன்னதையும் கேட்பேன், இவன் சொன்னதையும் கேட்பேன்னா நீ ஒழுங்கான விசுவாசியும் கிடையாது, ஒழுங்கான ஊழியக்காரனும் கிடையாது. அதுக்கப்புறம் அல்லேலூயா சொல்லுங்க. அது இருமனமுள்ள ஒரு வாழ்க்கை. நீ ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே செஞ்சுக்க முடியாதான், வாங்க முடியாது. வேதம் சொல்லுகிறது நீ ஆண்டவர் முழுசா என்ன செய்யலை, நம்பலை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது நீங்கள் உங்கள் வழிகளிலே நிலையற்றவர்களாக இருக்கிறீர்கள், ஒரு உறுதி இல்லை. அல்லேலூயா. இப்படித்தான் அந்த பழைய காலத்தில் விசுவாசிகள் தேவஜனங்கள் செஞ்சாங்க,
இருந்தாங்க. நீங்கள் என்ன செய்யாதீங்க, அப்படி இருக்காதீங்க. தேவன் எழுதின முறைமையை அப்படியே கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி கை கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாய கர்த்தருக்கு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக, பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களிலிருந்தும் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லியிருந்தார். அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவர் சொன்ன முறைமைகளின்படியெல்லாம் நீங்கள் நடந்தீங்கன்னா எல்லா எதிரிகளுக்கும் முன்பதாக ஒடுங்கி போகிற உங்களை தேவன் என்ன செய்வார்? தப்புவிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே உணர்ந்து சகல நாளும் நாம் ஒடுக்கத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் வெளியே வர வேண்டுமானால் சகல நாளும் தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை, வேதத்தில் எழுதியிருக்கிற அற்புதங்களை என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். 2வது, சகல நாளும் தேவனுடைய முறையின்படி ஒரே மனதாக நடக்கணும். 2 மனதாக 2 கட்ட நிலையில் நினைச்சக்கூடாது, நடக்கவே கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வழிகளிலே நிலையற்றவர்கள், அவர்கள் தேவனிடத்தில் எதையும் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது என்று அறிந்து கொள்வானாக வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆகவே இதை உணர்ந்து, ஆண்டவரே நாங்கள் சகல நாளும் நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களை, வேதத்தில் சொல்லியிருக்கிற நடத்தியிருக்கிற அற்புதங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிப்போம். சகல நாளும் ஒரே மனமாகவும் என்ன செய்வோம்? பின்பற்றுவோம். இரு மனமாகவும் என்ன செய்ய மாட்டோம்? பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஒடுக்கப்படுகிற நிலைமையில இருந்து என்ன செய்வார்? வெளியே கொண்டு வர. அப்படியே எழுப்பி நிற்போம். அப்படி நம்ம ஜெபிக்க போவோம்.